இன்னைக்கு உலக நாடுகளே இந்திய மாணவர்கள் தானே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல உலகத்தரம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதே தானே நம்மளோட டிஜிட்டல் கரன்சி இதெல்லாம் வந்தது இல்லையா? உலக நாடுகளை விட நம்ம இந்தியா தானே நம்பர் 1 வருது எல்லாத்துலயுமே. அதனால தானே இந்தியா உயர்ந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்ப 4வது இடத்துல இருக்குது, அடுத்து 3வது இடம் வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்லையே. மக்கள் பெல்ட்டை கழட்டி அடிச்சு துரத்துனாங்க, ரொம்ப கேவலமா அடி வாங்கிட்டு ஓடுனானுங்க. மக்களே எதிர்க்கிறாங்களே. இது ஒரு கட்சிப்பட்ட சம்பந்த விஷயம் கிடையாதுல்ல. இது பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஒரு பெரிய அவமானம், அவங்களுக்கு தான் அவமானம். இது அவங்க நினைச்சது ஒண்ணு, இந்தியாவை தலைகுனிய வைக்கலாம், மோடி ஐயா அவர்களை தலைகுனிய வைக்கலாம். பொதுமக்கள் கையிலேருந்து செப்பல் அடி வாங்கி பெல்ட் அடி வாங்கிட்டு ஓடினாங்க. அவ்வளவுதான் மிச்சம். ஒரு அன்கண்ட்ரோல்டு கட்சின்னா அதுதான். ஒரு ஆள் ஒண்ணு பேசுறாரு, இன்னொரு ஆள் இன்னொரு பேசுறாரு, அவன் பேசுறான். முதல்ல ஒரு கட்சி தலைவனா உன் கட்சியை சம்பந்தப்பட்டவர்களையே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ எல்லாம் ஆட்சிக்கு யாரை கண்ட்ரோல் பண்ணுவ? தகுதி இல்லாத தலைவர்கள், தகுதி இல்லாத ஒரு கட்சி.